ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க சஷ்டி தேய்பிரை சஷ்டி. இன்னைக்கு சனிக்கிழமை வந்திருக்கு, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக முருகனை நம்ம கும்புறவங்க எப்படின்னா, முருகனை கும்புறவங்களுக்கு எப்பவுமே காரியம் வெற்றியாகும். ரெண்டாவது குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். மூணாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகும். இந்த முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க நல்லா. இது எங்க வீட்டுக்காரர் சித்தர், பாம்பாட்டி சித்தர் 90 எடுத்துட்டு வந்தாரு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பழனி முருகன் எடுத்துட்டு வந்தாரு. சிறு கருங்காலி முருகன், அந்த வேலு சிறு கருங்காலி. ஆனா இது ஒரிஜினலா எனக்கு தெரியல. ஆனா கருங்காலி ஆன்லைன்ல வித்தாங்க, அதனால நான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி நான் மாலையும் வாங்கிக்கிட்டேன். பாருங்க, நல்லா கும்பிட்டுக்கோங்க. எப்பவுமே ராத்திரி படுக்கும் போது முருகனை நினைச்சு படுக்கணும். எப்படின்னா, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, நான் இங்க ஒண்ணு வாங்கினேன். இதுவும் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இது பாருங்க, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதுவும் படிச்சுட்டு படுத்தீங்கன்னா கெட்ட கனவும் வராது, துஷ்ட சக்திகள் வராது, பக்கத்துல நெருங்காது. அந்த வேல் முருகன் அந்த வேல நம்மள காப்பாற்றும். அதே மாதிரி கெட்ட எண்ணத்தோட வரவங்கள வேலு நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி நம்மளை பத்தி பின்னாடி பேசுறவங்க, பின்னாடி பேசுறவங்கள கடவுள் நிச்சயமா தண்டிக்கும். ஆனால் எப்பவுமே நேருக்கு நேர் பேசுறதுதான் ரொம்ப நல்லது. கடவுள் கிட்ட நம்ம யாரையும் சமைச்ச கூடாது. கடவுள் கிட்ட முருகா, என்னை இப்படி எல்லாம் பேசுறாங்க, என் உடம்ப பத்தி அவங்க தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீதான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட ஒப்படைச்சுங்க. ஆனா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, நம்ம சபிச்ச கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. முருகனே அவங்கள அவங்க முருகனே காட்டுவாரு. பாரு, உன்னை சொல்றவங்க, உன்னை பின்னாடி பேசுறவங்கள உன் கண்ணுக்கு முன்னாடியே நான் காட்டுறேன் அப்படி சொல்லி முருகனே காட்டுவாரு. அப்பதான் நம்ம முருகனை, ஐயோ எப்படி முருகன் பாரு எப்படிலாம் நம்மளை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி நீங்க முருகன் காலடியிலேயே உட்கார்ந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு முருகன் பக்கத்துல கவசமா காப்பாத்துவாரு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாமியை கும்பிட்டுக்கோங்க, நல்லா கும்பிட்டுக்கோங்க. முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க. சஷ்டி எப்போவுமே விரதம் எடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் இருக்குல்ல, அதை எங்கள் ரிலேஷன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. மெட்டீரியல் இந்த சுடிதார். ஆனால் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.